நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னீங்க? வாட்ட சாட்டமா, கருப்பா, கம்பீரமா, என்ன மாதிரி இருப்பானா? சார் இவன் தான் சார், இவனே தான். What are you talking? இவன் என் மகன் தியாகுவோட ஃப்ரெண்ட் குமார். சார் சத்தியமா சொல்றேன் சார், இவன் தான் சார், இவன் தான். குமார், இவர் வீட்டுக்குள்ள நீ புகுந்து ஒரு நாள் பூரா இவரை சாப்பிட விடாம பட்னி போட்டேன்னு புகார் கொடுத்திருக்கார். இது உண்மையா? உண்மைதான் சார். குமார், பின்ன என்ன சார், இவர் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளிங்க போனஸ் கேட்டாங்கிறதுக்காக ஒரு வருஷம் மில்லைய மூடி வச்சுட்டாரு. மில்லு தொழிலாளிங்களோட குழந்தைங்க குட்டிங்க பசியும் பட்டினியுமா துடிக்கிறாங்க. அந்த பசியும் பட்டினியோட கொடுமை இவருக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவரை பட்டினி போட்டேன். அதுக்கே புகார் கொடுக்க வந்துட்டாரு. சார், என்ன பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஏத்துனா கொடிமரம், இறக்கினா கைகாட்டி மரம், அடுத்தா பாய்மரம், மொத்தத்துல தோழர்களுக்கு ஆலமரம், துரோகிகளுக்கு தூக்கு மரம். குமார், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சட்டப்படி நீ செஞ்சது குத்தம். இவர் உன் பேர்ல புகார் கொடுத்திருக்காரு. நான் நடவடிக்கை எடுக்க போறேன். புகாரில் புகார், என் மீதே புகார் சொல்கிறார். என்னப்பா சொல்ற? காசு பண புகாத இடத்துல இவர் புக முடியல, அதான் என்ன பத்தி புகார் சொல்றாரு. சார் அந்த புகார் மனு கொடுங்க. ஏ, பசியோட கொடுமை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே மில் தொழிலாளிகளை பட்டினி கிடக்க நான் விட மாட்டேன். உடனே மில்ல திறந்து போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். வெரி குட். நான் வரேன் சார். குமார், ரொம்ப நன்றிப்பா. நான் வரேன். குமார், கவர்மெண்ட்டும் காக்கி சட்டையும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சுட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மூடி கிடந்த மில்ல திறந்து வச்சிட்டீங்க. பசியும் பட்டினியுமா கிடந்த எங்க பிள்ளைய வைத்த நிரப்பிட்டீங்க. மொத்தத்துல எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டீங்க தம்பி. நீங்க என்னன்னைக்கு நல்லா இருக்கணும் தம்பி. குமார், 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 ஏன் ராஜா பிடிச்சு தள்ளிட்டு வர்ற? சார், நீங்க பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் சுந்தரம். அவர் கள்ள கடத்தல் லாரிய இவர் எடுத்துக்கிட்டு போனாரு. வழியில மடக்கி இங்க கொண்டு வந்துட்டு. ராஜா, இதெல்லாம் உண்மையா? அக்கிரமம், அநியாயம். சார், நாங்க எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க ஏன் சார் கள்ள கடத்தல் பண்ணணும்? எங்களை கேவலப்படுத்தணும்னு இவன் இந்த மாதிரி பண்றான். இப்ப அந்த லாரி எங்க? சார், நான் இவனை விசாரிச்சுட்டு இருந்தப்போ இவன் ஆளுங்க லாரியை கொண்டு போய் மறைச்சிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயமா போய் சொல்றேன்? நானா போய் சொல்றேன்? அடிச்சு பல்லுலாம் கழட்டிரு. You are standing in front of an SP, mind you. எல்லாத்தையும் நான் விசாரிச்சுக்கிறேன். ராஜா, ஹலோ. குட் மார்னிங் ராஜேஸ்வரா. வந்து ஏய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். பாருங்கண்ணா, நம்ம ரெண்டு பேரும் கள்ள கடத்தல் பண்றோமா, அவமானப்படுத்தணும்னு இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கள்ளக்கடத்தல் வந்து ராஜேஸ்வரா, இவனை உள்ளவை. இவன் பேர்ல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன். மானமே இல்லாத நீங்க என் மேல மான நஷ்ட வழக்கு போட போறீங்களா? சார், உங்க ஃப்ரெண்டுன்னு பாக்காதீங்க, உடனே நடவடிக்கை எடுங்க. குமார், ஆதாரமே இல்லாம எப்படிப்பா நடவடிக்கை எடுக்கிறது? சுந்தரா, உன் தம்பி கூட்டிட்டு நீ போ. இது வந்து நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ போ. ஏய் வாடா, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கோ. வா. வரேன் சார். சார் வரேன். குமார், எதுக்கு நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் விசாரிக்கிறேன். கண்ணால பார்த்ததே நம்பாத இந்த காக்கி சட்டை காகிதத்தையா நம்ப போகுது? வரேன் சார். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவர் அவரோட கடமையை தான் செய்யறாரு. ஆமா, பெரிய கடமை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுந்தரத்தோட தம்பியை பிடிச்சு கொடுத்தேன். உடனே உங்க மாமா அவனை ஜாமீன்ல விட்டுட்டாரு. டேய், சுந்தரம் இந்த சமுதாயத்துல பெரிய புள்ளி. அவருக்கு இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அப்பா என்னடா இந்த அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கலாம். அப்போ மாமா சுந்தரத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்களா? நீங்க காசு ஐயோ, நான் அப்படி சொல்லலாமா? டேய், ஏன்டா பயப்படுற? என்ன 3 பேர் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இத பாரு, 3 பேர் சேர்ந்தா 4வது ஆளை பத்தி நிச்சயம் பேசத்தான் செய்வாங்க. அது நானா தான் இருக்கணும். நீ சொல்லுமா, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ சொல்லுப்பா, கமான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சொல்லுப்பாண்ணா. சார், சட்டத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. குமார், நீ புரியாம பேசுற. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே இருக்கு. இல்ல, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. ஏழைங்களுக்கு அது எட்டாத உயரத்துல இருக்கு. இத பாருங்க சார், யானை நடந்தா அழகு, அது ஓடுனா ஆபத்து. அது மாதிரி ஏழைங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க,
அவங்க பொங்கி எழுந்தா இந்த உலகம் தாங்காது. குமார், நீ ஏன் ஆத்திரப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், பேச்ச குறை. அடாடாடாடாடா, யாரோ 2 பேருக்காக நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் பெரிய மனுஷன், இவர் கூட எனக்கு என்ன சண்டை? காஃபி சாப்பிடுங்க. டேய் காபி சாப்பிடுறா. டேக் த காஃபி. இதுக்கெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்துவீங்களா? ஆஷ்ட்ரே. தியாகு, தியாகு, என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? யாரு? தியாகு, குமார், அந்த ராஜா அந்த ராஜா தேவியை கெடுத்துட்டு என்ன சுட்டுட்டா. தியாகு, தியாகு. தேவி, தேவி, தேவி. யுவர் ஆனர், குற்றவாளி கொண்டிருக்கும் இந்த குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டார்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை. நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? போய் அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய். இல்ல, கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அவங்க 2 பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்க இருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கனம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. யுவர் ஆனர், எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் கைலாசம்,
கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதைகள் நடத்தி யூ மீன் சோதனைகள்? சாரி, பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தது ஒரு ஆனர். துப்பாக்கியில இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கில இருக்கிறது இவருடைய கைரேகை தான். ஏய், கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்கள் தானே? எஸ். தேவியை ராஜாதான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்த கட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுரை எழுதுறேன், முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். டேய்! ஆர்டர், ஆர்டர். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன். நீதானே மல்லிகா? ஆமா. குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காரு. இறந்து போன தேவி மாதிரியே இருக்க. மாமா உட்காரு. நான் ஒண்ணும் உட்கார்த்துக்கு வரல. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்விகளை கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போற? என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணலம் கட்டிக்க வேண்டியதானே? ஏன் ஆள் தான் கிடைச்சாரா? ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ? செய்யறத செஞ்சுட்டு அத வெக்கம் இல்லாம சொல்லிட்டு இப்போ ஊம மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது, ஆனா பண்றது யார பார்த்து என்ன வார்த்தை பேசின? என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க. அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசுன? இவரை காப்பாத்த இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. மன்னிப்புகள் தேவையில்லை. ஜானகி வாயால உண்மையை வரவழைக்கணுன்றதுக்காகத்தான் மல்லிகாவை நான் அப்படி நடிக்க சொன்னேன். அப்படி பாக்காதையா, நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்துனாங்க. அதனாலதான் பயந்து போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரியா? சோ ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லி இருக்கிற இல்ல? சார், திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நான் உங்க மகனை கொல்லல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது. நீ போகலாம். அவர்தான் விட்டுட்டாரே. வாயா. அம்மா மன்னிச்சுக்கமா. வாயா. வா வா. என் மாமா எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தாமா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்டாயிடுச்சு. என்னம்மா சொல்ற? குமார் என்னோட படுக்கை அறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா பாசமுள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல.